ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 6th தமிழ் இயல் 7 வரைக்கும் நம்ம வந்து நோட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இயல் 7க்கான லைவ் டெஸ்ட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ 20 கொஸ்டினுக்கான லைவ் டெஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம டார்கெட் 1க்கான பிடிஎஃப் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்துருப்போம். ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நாளையோட அந்த டெஸ்ட் வந்து லிங்க் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அந்த லிங்க்கில் மறக்காமல் உங்களோட மார்க்கை என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பேர் அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இல்லாட்டி உங்களோட பேர் வந்து விடுபட்டுரும். சரிங்களா? மறக்காமல் அந்த மார்க்கு நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போய் உங்களோட மார்க்கை என்ட்ரி பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ணன், ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் சி சுப்பிரமணியன், ஆப்ஷன் டி சுப்புரத்தினம். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராதாகிருஷ்ணன். ஸோ அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின், பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ விரல் நுனி வெளிச்சங்கள், ஆப்ஷன் பி புதிய விடியல்கள், ஆப்ஷன் சி தாராபாரதியின் கவிதைகள், ஆப்ஷன் டி பாரதியாரின் கவிதைகள். இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி பாரதியாரின் கவிதைகள்னு சொல்லிட்டு வரும். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாராபாரதி சேர்ந்தது தான். சரிங்களா? விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள்லாம் அவர் எழுதிய நூல்கள், தாராபாரதியின் கவிதைகள் எங்களுக்கு இலக்குன்ற நூல்ல இருந்து அதோட ஒரு பகுதி தான் இது. சரிங்களா? எங்களுக்கு இலக்குன்ற நூல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கும்னா தாராபாரதியின் கவிதைகள் எனும் நூலில் தான் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த பாரதியாரின் கவிதைகள் தான் வேற எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காவிரி கரை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காவிரி கரை தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ கோவை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி தஞ்சாவூர், ஆப்ஷன் டி சிதம்பரம். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை. ஸோ அதுக்கடுத்து 5வது கொஸ்டின், காந்தியடிகள் டேஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். யாரோட அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உவே சாமிநாதர். ஸோ அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி கால், ஆப்ஷன் சி சித்திரை, ஆப்ஷன் டி ஓடினான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓடினான். ஸோ இது மட்டும்தான் பொருந்தாதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓடினான் தான். மீதி இருக்க 3மே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் வரும், ஓடினான்றது மட்டும் வினைச்சொல் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. அதே தான், சேம் அதே கொஸ்டின் தான். சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லைக்கு வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்றால், ஆப்ஷன் பி வந்த, ஆப்ஷன் சி சித்திரை, ஆப்ஷன் டி நடந்து. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சித்திரை தான் வரும். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வினைச்சொல் சம்மந்தமாக வரும். சி வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் சம்மந்தமாக வரும். சரிங்களா? சித்திரைன்றது பெயர்ச்சொல். ஸோ இப்போ இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அடுத்த 8வது கொஸ்டின், சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி சிதம்பரனார், ஆப்ஷன் டி தாராபாரதி. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிதம்பரனார் தான் வரும். ஸோ அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. சரியான சொற்றொடரை கண்டுபிடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆப்ஷன் ஏ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, ஆப்ஷன் பி ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள், ஆப்ஷன் சி அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது, ஆப்ஷன் டி அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இது 3மே கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? ஸோ இது வந்து அஃது அங்கே கொடுக்கணும், அது அங்கே கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதை கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ 3மே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான். இந்த 1 மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக இருக்கும். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். ஸோ அதே மாதிரி தான் அஃதுலையும் உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃதுன்னு வரும்,
உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுன்னு சொல்லிட்டு வரும். இது 3மே கரெக்ட்டா குடுத்துருக்கேன். இந்த 1 தான் தப்பா குடுத்துருக்கேன். நான் கேட்டிருக்க கொஸ்டின் சரியான சொற்றொடர் எதுன்னு தான் கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த 3மே கரெக்ட் தான். பி, சி, டி இந்த 3மே கரெக்ட் தான். ஏ மட்டும் தான் தப்பு. இந்த அழகியக்கு முன்னாடி ஒரு வரும். குளம்க்கு முன்னாடி ஓர்ன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. வேலு நாச்சியாரின் காலம். ஸோ வேலு நாச்சியாரோட காலம் என்னன்னு கரெக்ட்டா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1730 to 1796 தான் கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து 11வது கொஸ்டின். வேலு நாச்சியாருக்கு பின்பு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. வேலு நாச்சியாருக்கு பின்பு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜான்சி ராணி தான் வரும். சரிங்களா? அதில் வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின், அதாவது ஜான்சி ராணிக்கு பின், அதாவது ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் அதை அப்படியே உல்டாவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை கூட கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. ஹைதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ வேலு நாச்சியார், ஆப்ஷன் பி தாண்டவராயர், ஆப்ஷன் சி சின்ன மருது, ஆப்ஷன் டி பெரிய மருது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாண்டவராயர். ஸோ அவர் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து பாருங்க 13வது கொஸ்டின். ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன், தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யார்? ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன், தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குயிலி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 14வது கொஸ்டின். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1780 தான் கரெக்டான ஆன்சர். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஸோ அடுத்து 15வது கொஸ்டின். குயிலியின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறியவர் யார்? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேலு நாச்சியார் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 16வது கொஸ்டின். ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு. ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆண்டு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1919. ஸோ அதுக்கடுத்து 17வது கொஸ்டின். தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி ஜியு போப், ஆப்ஷன் டி தாராபாரதி. தமிழ் கையேடு என்னும் நூலை எழுதியவர். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜியு போப். ஸோ அதுக்கடுத்து 18வது கொஸ்டின். 1937ஆம் ஆண்டு இலக்கிய மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது? இலக்கிய மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்னை. ஸோ அதுக்கடுத்து 19வது கொஸ்டின். இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர். இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவேசா. சரிங்களா? ஸோ அடுத்து 20வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். எந்த மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும்? எந்த மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும்? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேற்கு மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். தாராபாரதி எழுதிய நூலில் பார்த்தீங்கன்னா பாட்டில் இருந்து நான் எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். சரிங்களா? மேற்கு மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் சொல்லிட்டு அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். 20 கொஸ்டின்ஸுமே நல்லபடியாக நீங்கள் படித்து அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 20 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது நிறைய பேத்துக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 6th தமிழ் இயல் 8ஓட நோட்ஸும் அண்டு லைவ் டெஸ்ட்டும் பார்க்கலாம். சரிங்களா?